இயேசுவுக்குள்ளே எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, பொது காலத்தின் 21ஆம் வாரத்திலே இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போது மிகவும் அழகான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தருகின்ற இறை வார்த்தைகளை நாங்கள் பார்க்கின்றோம். முதலாவதாக இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் மிகவும் தெளிவாக பேசுகின்றார். இறைவாக்கினர் எசாயாவினுடைய நூலிலிருந்து எடுக்கப்படுகின்ற இந்த வாசகத்திலே இஸ்ராயேல் மக்களுடைய அந்த மனநிலைகளை புரட்டி போடுகின்ற ஒரு இறைவனாக இருக்கின்றார். இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுக்கு மட்டுமே தான் மீட்பு என்று வாழ்ந்தார்கள். ஆனால் ஆண்டவர் என்று சொல்கிறார், மானிடர் அனைவரின் செயல்களையும் எண்ணங்களையும் நான் அறிவேன், பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரையும் நான் கூட்டிச் சேர்க்க வருவேன், அவர்களும் கூடி வந்து என் மாட்சியை காண்பர். அவர்களும் கூடி வந்து என்னுடைய மாட்சியை காண்பர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய திருச்சபையினுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு முக்கியமான ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் வந்து திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே இரண்டாம் வத்திக்கான் சங்கம். இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நடைபெறா இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இன்றைக்கு எங்களுடைய சொந்த மொழிகளிலே நாங்கள் திருப்பலியோ சரி, திரு வழிபாட்டையோ சரி, எங்களுடைய சொந்த மொழிகளிலே நாங்கள் கேட்க முடியாது. இலத்தீன் திருச்சபையினுடைய மொழியான இலத்தீன் மொழியில் மாத்திரம்தான் அதை செய்திருப்போம். அத்தோடு இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் திருச்சபையிலே கொண்டு வந்த ஒரு மறுமலர்ச்சி என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவை விசுவசித்து கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கையிடாமல் வாழ்பவர்களுக்கும் இந்த மீட்பு கொடுக்கப்படுகின்றது. பிற மத சகோதரர்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய ஆலயங்களிலும் சரி, மற்ற ஆலயங்களிலும் சரி, பிற மத சகோதரர்கள் வருகின்றார்கள். அவர்கள் வெளிப்படையாக கிறிஸ்துவை அறிக்கையிடவில்லை, மாறாக அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் கிறிஸ்துவினுடைய போதனைகளினாலே, கிறிஸ்துவினுடைய வழி நடத்துதலினாலே, கிறிஸ்துவருடைய முன்மாதிரியான வாழ்வினாலே ஈர்க்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கும் இறைவன் மீட்பை வாக்களிக்கின்றார் என்ற நற்செய்தியை முதலாவது வாசகம் சொல்லுகின்றது. இஸ்ராயேல் மக்களுடைய மனநிலையை பார்க்கின்றோம். பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து வருகிறார்கள். தங்களுடைய நாடு முற்றிலுமாக அழிந்து போயிருக்கிறது, ஆலயம் அழிந்து போயிருக்கின்றது. அனைத்தையும் மீண்டும் கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த மக்கள் எங்களுக்குத்தான் கடவுளுடைய மீட்பு என்று சொல்லி வாழ்கிறார்கள். இந்த நேரத்திலே இறைவாக்கினர் எசாயா அவர்களுடைய வாழ்விலை பேசுகின்றார். இறைவாக்கினர் எசாயா சொல்லுகிறார், உங்களுடைய பெருமை, உங்களுடைய செருக்கு, உங்களுடைய மேட்டிமை ஆகியவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் இறைவன் அனைவருக்குமான ஒருவராக இருக்கின்றார். கடவுள் உங்களுக்கு மட்டுமான கடவுள் அல்ல, மாறாக அனைவருக்கும் உரிய கடவுளாக இருக்கின்றார். அனைத்தையும் கடந்தவராக இருக்கிறார், அனைத்துக்கும் உள்வாழ்பவராக இருக்கிறார். அதான் தமிழ் மொழியிலே, ஆங்கிலத்தில் சொல்லுவோம் காட். ஆனால் தமிழ் மொழியினுடைய அந்த மகத்துவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். கடவுள் கடந்தும் உள்வாழ்பவர், அனைத்தையும் கடந்தவர், மாறாக அனைத்துக்கும் உள்வாழ்பவராக இருக்கின்றார். ஆகவே இந்த கடவுள் அனைவருக்கும் உரியவராக இருக்கின்றார் என்று இந்த முதலாவது வாசகத்திலே எசாயா இறைவாக்கினர் மிகவும் அழகாக சொல்லுகின்றார்.
பிரியமானவர்கள், இன்று இரண்டாவது வாசகத்தை சிந்திக்கின்ற போது எங்களுடைய வாழ்வுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை சிந்திக்கின்றோம். தந்தை கண்டித்து திருத்தாத மகன் உண்டோ? பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்டவர்களை தண்டிக்கின்றார். தான் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கின்றார். மிகவும் அழகாக இருக்கிறது. இன்றைய நாளிலே ஒரு சேலஞ்ச் ஆஃப் த டைம், இன்றைய நாளிலே ஒரு சவாலாக இருக்கின்றது. பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகளிடம் ஒரு திருத்தத்தையோ ஒரு விஷயத்தையோ சொல்லி அவர்களை தண்டிக்க முடியாது. இன்றைக்கு ஒரு விஷயம், ஒரு குறைகளை அவர்களிடம் சுட்டி காட்டி அவர்களை திருத்த முடியாத அளவுக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய மனநிலை, எங்கள் ஒவ்வொருவருடைய மனநிலையும் இருக்கின்றது. பிரியமானவர்களே, எங்கள் சவாலான ஒரு காலப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வலிகள் வேண்டாம், வெற்றிகள் வேண்டும். சோதனைகள் வேண்டாம், ஆனால் நாங்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். கடினமான சரியான விடயங்களை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம். இன்றைக்கு எங்கிருந்து வந்ததோ தெரியாது. அடுத்த விஷயம், பெரிய ஒரு விஷயம், இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு எங்களுடைய மனங்களை, எங்களுடைய சிந்தனைகளை மழுங்கடிக்க நாங்கள் பொக்கற்றுக்குள்ளே வச்சு கொண்டு திரிகிற ஒரு விஷயம்தான். இன்றைக்கு எங்களுக்கு சிந்திக்க நேரம் இல்லை. முந்தி எங்களுடைய பெற்றோர்களிடம் நாங்கள் பார்த்த சமயத்தில் சொல்லுவார்கள், நேரம் எடுத்து சிந்திங்க. எங்களுடைய ஆசிரியர் அடிக்கடி சொல்லுவார், டேக் டைம் டு திங்க், நேரம் எடுத்து சிந்திங்க, யோசிங்க. ஆனால் இன்றைக்கு அந்த யோசிக்கிறதுக்கு சிந்திக்கிறதுக்குரிய நேரம் இல்லை. எல்லாமே எங்களுக்கு யாரோ ஒருவர் வேறு எங்கேயோ இருந்து சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். எங்களுடைய சிந்தனைகள் மழுங்கடிக்கப்படுகின்றன. வலிகளை விரும்பாத பிள்ளைகளாக, வலிகளை விரும்பாத மக்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் வெற்றிகள் வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆகவே இந்த துன்பங்களை தாங்கிக் கொண்டு நாங்கள் செல்கின்ற போது உண்மையான மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. பிரியமானவர்களே, ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் எங்களிடம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சோதனைகளை எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோமா? கடினமான சரியான விடயங்களை தெரிந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோமா? வலிகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோமா? இறைவன் எங்களை திருத்துவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இன்றைய நாளிலே நாங்கள் இந்த சின்ன விஷயத்தை எங்களுடைய சிந்தனைகளுக்கு எடுத்து பார்ப்போம். எப்படியான மக்களாக நாங்கள் இருக்கின்றோம்? இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாங்கள் சிந்திக்கின்ற போது அங்கேயும் யூதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்களுக்கு மட்டுமே இந்த மீட்பு என்று சொல்லி வாழ்கிறார்கள். இயேசுவோடு இருப்பதில் மட்டும் நாங்கள் இலவகமாக விண்ணுலகம் செல்ல முடியாது, ஆண்டவருடைய மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக ஆண்டவருடைய அந்த போதனைகளை, வழி நடத்துதலை ஏற்று வாழ்கின்ற மக்களாக நாங்கள் வாழ அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, தங்களை முதன்மையானவர்கள் என்று சொல்லி வாழ்கின்ற இந்த யூதர்கள் இடுக்கமான வாயில்கள் வழியாக நுழைய முயற்சிக்காமல், தங்களுக்கு மீட்பு இலவசமாக
கிடைத்துவிடும். ஏனென்று சொன்னால் நாங்கள் யூதர்கள் என்று சொல்லி வாழ்கிறார்கள். இந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இடுக்கமான வாயில் வழியே வருந்தி நுழைய முயற்சி செய்யுங்கள். ஆகவே கடவுள் தன்னுடைய முழு மீட்பையும் இந்த முழு உலகத்திற்கும் வெளிப்படுத்துகின்றார். நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்கள் வழியாக எங்களை தயாரிக்கின்றார். அந்த மீட்புக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் தயாரிக்கின்றார். கிறிஸ்தவம் என்பது ஒரு செங்கம்பளத்திலே நடக்கின்றது போன்று ஒரு இலகுவான விடயம் அல்ல. மாறாக இது ஒரு சிலுவையின் பாதை. சொல்வார்கள், Christianity is not a promise of rosy path, but it is the way of the cross. சிலுவையின் பாதையை, ஆண்டவருடைய கடினமான பாதையை, அவருடைய வாழ்வை நாங்கள் பின்பற்ற ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது நல்ல விஷயம். பேப்டிசம் திருமுழுக்கு எடுத்த பிறகு எங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுகின்றது. நாங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறோமோ இல்லையோ எங்களுடைய பெயர் புத்தகத்தில் இருக்குது. நாங்கள் வாழ்கிறோமோ இல்லையோ எங்களுடைய பெயர் புத்தகத்தில் இருக்குது. ஆனால் உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய போதனைகளுக்கேற்ப வாழ்கின்றேனா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது பிரியமானவர்களே. ஆகவே இறைவன் எங்களுக்கு தருகின்ற இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்கின்ற அழைப்பை நாங்கள் உணர்ந்து வாழ இன்றைய நாளிலே ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். கடவுள் தான் அன்புக்குரியவர்களை கண்டித்து திருத்துகின்றார். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள அவருடைய அந்த தயாரிப்புக்கு எங்களை முழுவதுமாக கொடுக்க தயாராக இருக்கின்றோமா என்பதை கேட்டு சிந்தித்தவர்களாக இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். எழுந்து